வண்டலூர் கல்லூரியில் டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். சென்னை வண்டலூர் அருகே இருக்கின்ற கீரப்பாக்கம் துலுக்கானத்தம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் சவுந்தரராஜ். இவருடைய ஒரே மகன் மணிகண்டன். 27 வயதான மணிகண்டன் அந்த வண்டலூர் பகுதியில் இருக்கின்ற கல்லூரியில் ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை பார்த்து வந்து கொண்டிருந்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அந்த கல்லூரியில் வேலை பார்த்து வந்து கொண்டிருந்தார். இரவு பணிகளுக்கு அவர் வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வீடு கட்டும் பணிகளானது கீரப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக இரவு பணிக்கு அவர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இரவு பணி அங்கு ஆம்புலன்ஸ் டிரைவராக அந்த கல்லூரியில் பணியாற்றிவிட்டு அங்கேயே இருக்கின்ற அந்த ஓட்டுநர்களுடைய ஓய்வு வரையில் அவர் படுத்திருந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இன்று காலை 7 மணி அளவில் மர்ம நபர்கள் சிலர் அந்த கல்லூரிகள் புகுந்து அந்த ஓய்வு வரையில் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை சரமாரியாக அரிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். இது தலை, கழுத்து, முதுகு உட்பட பல்வேறு இடங்களில் உடலில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அந்த கல்லூரி ஊழியர்கள் அந்த அறைக்கு சென்று பார்த்தபோது இந்த தகவல் தெரிந்திருக்கிறது. உடனடியாக கிளாம்பாக்கம் போலீசாருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆல்வின் ராஜ் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி அந்த மணிகண்டனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவரது உடலானது தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கதறி எழுதுகின்றது. இந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மணிகண்டன் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக தொடர்ந்து கிளாம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கல்லூரி வளாகத்தில் டிரைவர்கள் ஓய்வு வரையில் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை மர்ம ஆசிரியர்கள் உள்ளே சென்று அவரை கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு நிறைந்த கல்லூரியில் எப்படி வெளிநபர்கள் உள்ளே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முழுவதுமாக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் கல்லூரியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் எந்த நபர் உள்ளே வந்திருக்கிறார், யார் யாரெல்லாம் உள்ளே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்ற முதல்கட்ட தகவல்களை போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏதாவது முன்விரோதம் அந்த பகுதியில் ஒரு குடியிருக்கின்ற கிராமத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா அல்லது பணியாற்றுகிற இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்பது தொடர்பாக தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குற்றவாளிகளை நெருங்கிவிட்டும், துப்பு துலங்கிவிட்டது, விரைவில் இந்த குற்றவாளிகளை கைது செய்ய என்ற ஒரு தகவலை தற்போது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.